பாக்யராஜ் சாரை வேறு எப்படியாவது பழி வாங்கணும்னு எனக்கு வேறு எப்படி பழி வாங்குறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் தேட்டர் மட்டும் 1000 தேட்டரில் 800 தேட்டர் விஜய் கொடுக்குறீங்க. 5 படத்துக்கு சேர்த்து 200 தேட்டர் கொடுக்குறீங்க. ஒன்று கட்டுப்பாடுனா அங்கேயும் 1000 தேட்டர் 5ஆக பிரித்து ஆளுக்கு 200 தேட்டர் கொடுங்க, அல்லது இதை ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து தகராறு பண்ணிட்டு அவர் காலத்தில் படம் டைரக்ட் பண்ணி கோடி கோடியாக சம்பாரிச்சு எத்தனையோ டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய இறுதி ஊலம் போகிறத நானும் பார்த்துருக்கேன். குடும்பத்தில் இருக்கவங்க கூட போக மாட்டான். ஆனால் கேபி சாருடைய இறுதி ஊர்வலம் போகும்போது பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பெரிய நம்ம எல்லாரும் ஆசைப்படுறது வந்து நம்மளுடைய புகழ் தானே. 3 crores ஒரு செக்கு அது பவுன்ஸ் ஆகி என் ஆஃபீஸில் இருக்குது. சாந்தனும் 25 வயசு இளைஞன். நான் வந்து எனக்குள்ளே 2 இளைஞன் அந்த மாதிரி இருக்கான். நம்ம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தால் தான் அது பேர் நதி, இல்லைனா அது சாக்கடை. ஹாய், வெல்கம் டு அ நியூ எபிசோட் ஆஃப் சினிமா பேசலாம். இந்த வாரம் கோடிட்ட இடங்களை படம் நிரப்புக சனிக்கிழமை ரிலீஸ் ஆகுது பொங்கலுக்கு. நம்ம கூட படத்தின் இயக்குனர் திரு பார்த்திபன் அவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசுவோம். சார், உங்கள் படம் இப்போ கேடிவிஐ வந்து ஒரு 2-2.5 வருஷம் ஆச்சு. ஸோ அந்த கேப்புக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அது வந்து எப்படி நீங்கள் பிளான் பண்ணதா, இல்லை இந்த படம் ரிலீஸ் ஆகிறது வந்து அந்த டைம் கேப் பிட்வீன் தோஸ் 2 மூவிஸ்? ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணது கதை திரைக்கதை வசனம் இயக்கத்தோட வெற்றியை பார்த்த உடனே உடனடியாக ஒரு தயாரிப்பாளர் வந்து நம்மளை கொத்திக்கிட்டு போய் ஒரு பிரமாதமான ஒரு படம் பண்ணிடுவோம், கொஞ்சம் ஸ்ட்ரெயின் கம்மியாக, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல், இதெல்லாம் தான். அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய தயாரிப்பாளர்கள் வந்தாங்க. உண்மையான விஷயம் வந்து ஃபஸ்ட் காப்பி 6 crores அப்படின்னு 3 crores ஒரு செக்கு அது பவுன்ஸ் ஆகி என் ஆஃபீஸில் இருக்குது. அப்புறம் ஒரு 1 crore செக் ஒருத்தர், அப்புறம் 25 lakhs செக் ஒருத்தர். இப்படி எல்லாம் ஒரு செக் வரும்போது ரொம்ப நம்பிக்கையாக அதை வாங்கி அதுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறது. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த படத்தில் இருந்த ரொமான்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது கதை திரைக்கதை வசனத்தில், அதனால அந்த ரொமான்ஸ் மட்டுமே வச்சுட்டு ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்வாங்க. அதை நான் ரொம்ப சின்சியராக அதுக்குன்னு ஒரு 6 months லொக்கேஷன் பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து அவங்க செக்கு மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. பட் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவோம் நம்ம. பிகாஸ் பீங் ஏ ப்ரொடியூசர் நான் முதல்ல அதுக்கு ரெடி ஆகணுமே தவிர ஒன்றுக்கு அவங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. இப்படி ஒரு 2 வருஷம் அலைக்கலைக்கப்பட்டேன். அது வந்து ரொம்ப உண்மையான விஷயம். இவனுங்கன்னு சொல்லலாம், இவனுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லாமல் அவன் ஏனோ ஒருத்தன் அவன் பணக்காரன் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? நான் வந்து ஒரு கிரியேட்டருங்கிறது உலகம் பூரா தெரியும். நான் அவர் வந்து படம் பண்ணணுன்னு ஒரு ஆள் வந்து உட்காரும்போது உங்கள் பேங்க் பேலன்ஸை கொடுங்க நான் கேட்க முடியாது. அவன் வரதே வந்து ஒரு இம்போர்ட்டட் காரில் வரானுங்க, கோட் சூட்லாம் போட்டுக்கிறானுங்க. இதெல்லாம் பார்த்தா நம்மளும் என்ன நினைப்போம், எல்லாரையுமே சந்தேகப்பட்டு இருக்க முடியாது. இப்படி நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் மறந்து ஏமாந்து அப்புறம் ஏமாந்து மறந்து இப்படியே போய் ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டேன். என்னென்னா காலம்ங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம், போனால் திரும்பி வராது. எனக்கு அதனால் ஸ்கிரிப்ட் கிடச்சிது, பியூட்டிஃபுல்லான நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதே தவிர காலம் வந்து விரயமாக்கப்பட்டது. எனக்கு பயங்கர வருத்தமான ஒரு விஷயம். அதில் பேர் சொல்ல எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. மிகப்பெரிய ப்ரொடியூசர் கூட ஒருத்தர், அவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரிய மாட்டேங்குது இது வந்து அடுத்தவங்களுடைய டைமை நம்ம வேஸ்ட் பண்ணுறோங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்படிலாம் ரொம்ப நாளாக காத்திருந்து அதுக்கப்புறம் நானும் ரவுடி தான், மாவீரன் கிட்டு, பொதுவாய மனசு சங்கம், அப்புறம் இந்த மாதிரி ஒரு 4 படங்களை நடித்து அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சில பேர் வறுமையான வீட்டில் வந்து பொங்கல் செய்கிறது கஷ்டப்பட்டு போய் அங்கங்கே போய் பீராஞ்சி ஒரு சின்ன சின்ன கூலி வேலை செய்வாங்களே, அந்த மாதிரி செஞ்சு நான் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். இது நடக்கிறதுக்கு ஒரு இந்த 2.5 வருஷம் ஆகிடுச்சு. ஆனால் 2.5 வருஷம் நான் சும்மா இல்லை, அந்த ஸ்கிரிப்ட் மேலே நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ நான் வந்து எப்போவுமே டைரக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு பேடு பேப்பர் பேனா எதுவுமே இருக்காது, எல்லாமே உள்ளே பதிய வச்சுருப்பேன். சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஷூட்டிங் பண்ணால் அப்படியே ஆரம்பிச்சேன்னா அவன் பாட்டில் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி அது வந்து இந்த தோசை சுடுறதுக்கே முதல் நாள் ஊற வைக்கணும் அரிசி, அப்போ தான் மறுநாள் தோசை சுடும். தோசை சுடுறதுக்கே எப்படின்னா ஒரு சினிமா பண்ணுறதுக்கு எவ்வளோ ஊற வைக்கணும், அந்த மாதிரி நிறைய ஊற வச்சு தான் எடுத்த படம் இந்த படம். அது மாதிரி நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி நான் வந்து நிறைய படங்கள் நடித்தேன், அந்த காசு தான் அதில் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிறது. இது வந்து இந்த ப்ரொடியூசர்ஸ் இவங்க உங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் கேரியர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே வந்து நீங்கள் இங்கே சம்பாதிச்ச பணத்தை தான் மறுபடியும் சினிமாக்குள்ளேயே போடுறீங்க. அந்த ஒரு விஷயம் லைக் நான் ஒரு செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் மறுபடியும் சினிமாலே போடுற அந்த காதல், அது எப்படி செட்டில் ஆகுறதுங்க முட்டாள்தனமான ஒரு விஷயங்க. நம்ம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தால் தான் அது பேர் நதி, இல்லைனா அது சாக்கடை. சாக்கடை செட்டில் ஆகிடும் ஒரு இடத்துல, அது சாக்கடை தான். அது தொடர்ந்து கல் முள் மலை இலை ஏறி இறங்கி ஒரு நதியோட இதை பார்த்தீங்கன்னா ஓட்டத்தை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அவ்வளோ ஸ்ட்ரகிள் மாதிரி தெரியும், ஆனால் நமக்கு அது அழகாக இருக்கும். அந்த மாதிரி என்னுடைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே போய் படமாக வரும்போது, படமாக வந்து இன்றைக்கி கைத்தட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு அழகான நதி மாதிரி ஆகிடும். அதனால் தேங்கிறதுல வந்து எனக்கு எப்போயுமே உடன்பாடு இல்லை. அப்புறம் எங்கேருந்தோ எனக்கு வந்ததில்லை, என்னுடைய முப்பாட்டனாரெலாம் வந்து எனக்கு சேர்த்து வைக்கலை நான் அந்த பணத்தை அழிக்கிறதுக்கு. நான் உழைச்சேன், நான் சம்பாதிக்கிறேன், இது ஒரு பெரிய மேஜிக் இல்லையா? நான் வந்து உழைச்சா இத்தனை கோடி ரூபாய் எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்கிறது ஒரு பெரிய மேஜிக்.
சராசரியாக ஒரு மனிதனுக்கு கிடைக்காத சில விஷயங்கள் வந்து சில ஸ்டார்ஸ்க்கு மட்டும் இருக்குது. அதில் நானும் ஒருத்தனாக இருக்கேன். அப்படி கிடைச்ச பணத்தை நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு பிடிச்ச, எனக்கு ரொம்ப விருப்பமான அல்லது எனக்கு ரொம்ப பேஷனான இந்த சினிமா தானே செய்கிறேன். நான் ஒன்றும் சூதாடல இல்லை. அதனால் ஐ எம் ஹாப்பி. நான் என்ன பண்ணுறேனோ அது எனக்கு சந்தோஷம். நான் சொல்கிற பெயினுங்கிறது என்னென்னா, அந்த காலம் விரயமானதை பற்றி மட்டும்தான் நம்ம வருத்தமாக சொல்கிறேன். இப்போ இந்த கோடிட்ட இடங்களை நிரப்புக இந்த படத்தோட சிறப்பாக நீங்கள் எதை சொல்லுவீங்க சார்? கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ன்னு சொல்லலாம் டெஃபினட்டாக இந்த படம். இப்போ போன படத்தில் நான் வந்து கதையே இல்லாமல் ஒரு படத்தை பண்ணிவிட்டு அப்ட்ரப்டாக ஒரு எண்டு ஒன்று பண்ணேன். டப்புன்னு அப்படியே நிறுத்து ஆடியன்ஸுக்கு பயங்கர ஷாக்கு. அது கைத்தட்டுறதான்னு தெரியல, நின்று அந்த லிவ் த மூமெண்ட்ன்ற சாங்கை பார்க்குறதான்னு தெரியல. ஒரு புதுவிதமான அனுபவம் அந்த படத்தில் கிடச்சிது. இதை எவ்வளோ தூரம் அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு எனக்கும் தெரியல. பட் பெருசாக அப்ரிஷியேட் பண்ணப்பட்டு இப்போ வரைக்கும், போன வாரம் வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இருந்ததை விட இப்போ பெரிய பாராட்டு கிடைக்குது. அதுக்கு அது மட்டும் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. எல்லாமே கொஞ்சம் காலம் கடந்து அது ஒரு சேனலுக்கு போனதுக்கப்புறம், சேட்டலைட்டுக்கு விற்றதுக்கப்புறம் அந்த படத்தில் கிடைக்கிற ப்ரமோஷன்ஸ், கிடைக்கிற வரவேற்பு படம் ரிலீஸ் ஆகும்போதே கிடச்சிதுன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். அது வந்து சொல்லவே முடியாது. டெஃபினட்டாக இந்த படத்துக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய வரவேற்பு. ஏன்னா போன படம் ஜெயிச்சதுனால இந்த படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அதுவும் யங்ஸ்டர்ஸ் மத்தியில். நான் வந்து நேற்று முந்தின நாள் எம்ஓபி வைஷ்ணவா போனேன். பெண்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரையுமே அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. பெண்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கிறது பெரிய விஷயம். ஆண்கள் வந்து எல்லா பெண்களையும் ரசிச்சிட்டே இருப்பான், எல்லா பெண்களையும் அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருப்பான், வேறு வழி இல்லை. பெண்கள் அப்படி கிடையாது. பெண்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 500-700 பெண்கள். சாந்தனு வந்து ஒரு யங்ஸ்டர், அவர் போகும்போது எப்போவுமே அந்த வயசுக்குன்னு ஒரு சின்ன விஷயம் இருக்குல்ல, அப்படி இல்லாமல் சாந்தனு 25 வயசு இளைஞன். நான் வந்து எனக்குள்ளே 2 இளைஞன் அந்த மாதிரி இருக்கான். நான் சொல்கிறது 50 வயசானவன் இல்லை, 2 இளைஞன் எனக்குள்ளே இருக்கான். அதுக்கான அப்ரிசியேஷன் 4 மடங்கு எனக்கு கிடச்சிது. சாந்தனு பயங்கர அப்செட் ஆகிட்டாப்புல, அது இப்படி கை தட்டுறாங்களான்னு. இது எல்லாமே எனக்கு கிடையாது, பார்த்திபன்ற உருவத்துக்கு கிடையாது. அவனுக்குள்ளே இருக்கிற இந்த ஓயாத சிந்தனையும் தீராத தாகமும் அதை வந்து கவிதையாகவும் காதலாகவும் படத்தில் வெளிப்படுத்துகிற விதம் தான். இல்லாட்டி என்ன யாருக்கும் பர்சனலாக எங்கே தெரிய போகுது? பார்த்திபனாவே ஒரு கவிதையாக இருப்பார். அவர் படங்களில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ரொமான்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அது எல்லாமே ஈடு செய்கிறதா இந்த படம் இருக்கும். சாந்தனு நீங்கள் சொன்னீங்க, இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கூட இருந்தது. இந்த மாதிரி சாந்தனு வந்து நான் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணேன் சைலண்டாக. ஸோ அதுக்கப்புறம் அவரை காஸ்ட் பண்ணேன் அந்த படத்துலன்னு சொல்லி. ஸோ அவரோட பங்களிப்பு இந்த படத்தில் ஒரு ஸ்வீட் ரிவெஞ்ச். அது நான் சாந்தனு இந்த படத்தில் காஸ்ட் பண்ணது வந்து ஒரு ஸ்வீட் ரிவெஞ்ச். பாக்யராஜ் சாரை வேறு எப்படியாவது பழி வாங்கணும்னு எனக்கு வேறு எப்படி பழி வாங்குறதுன்னு எனக்கு தெரியல. இல்லையா, இவ்வளோ நல்லது செஞ்ச ஒரு மனுஷனுக்கு நான் ஏதாவது செய்யணும். அப்படி பழி வாங்கி அவர் காலத்துக்கு ஞாபகத்தில் வச்சுட்ருக்கணும். என்ன இப்படி ஒரு பழி வாங்கிட்டாங்க நம்மளன்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தா, என் வாழ்க்கையில் வந்து ஒரு தோணியாக என்னை கரை சேர்த்தது வந்து பாக்யராஜ் சார். அப்படி ரொம்ப திறமை இருந்தும் சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்காம இருந்த சாந்தனுக்கு வந்து என்னுடைய படம் ஒரு தோணியாக இருந்து அவர் அந்த வெற்றிங்கிற கரையை சேர்க்க வச்சதுன்னா டெஃபினட்டாக காலத்துக்கும் நான் செய்கிற ஒரு பெரிய நன்றியாக இருக்கும். அவ்வளோதான். இதெல்லாம் என்னுடைய ஆரம்பத்தில் சாந்தனு இந்த படத்தில் காஸ்ட் பண்ணும்போது இருந்த ஒரு மனநிலை. அப்புறம் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தோம்னா டெஃபினட்டாக அந்த ஆள் ரொம்ப இன்றைக்கி இருக்கிற எந்த பெரிய நடிகர்களுக்கும் சமமான திறமை உள்ள ஒரு பெரிய நடிகர்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி படங்களே நான் அதை அனுபவிக்கல, அவர்கிட்ட அதை பார்க்கல, எனக்கு தெரியல. இப்போ நானா படேகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த கதையாக இருந்தாலும் நானா படேகரை போட்டால் அவர் எப்படி பரிமளிப்பாருங்கிறது எனக்கு தெரியும். அந்த மாதிரி சாந்தனு மேலே எனக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு அதுக்கு முந்தைய படங்கள் இல்லை. பட் இந்த படம் பார்த்தோம்னா எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. டெஃபினட்டாக இந்த படத்துக்கு அப்புறம் நானே போய் கால் ஷீட் கேட்டால் கூட சாந்தனு கொடுக்க முடியாத ஒரு சிரமத்தில் இருப்பாருங்கிறது என்னுடைய வாழ்த்து. சார், இந்த படத்துக்கு காஸ்டிங் அப்போ ஹீரோயின் ரோலுக்கும் நீங்கள் நிறைய பேர்கிட்ட பேசினீங்க, நிறைய பேர் ஆடிஷன் பண்ணீங்க, அப்புறமா பார்வதி நாயர் காஸ்ட் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி சார் இருந்தது? ஹீரோயின் ரோல் முக்கியம், அதனால டைம் எடுத்ததா, இல்லை எதனால அந்த காஸ்டிங் கொஞ்சம் டைம் எடுத்தது? இந்த படத்தில் கூட இப்போது சந்தான படத்தில் நடிக்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட பேர் நான் மறக்கணும்னு நினச்சே மறந்துட்டேன். ஒரு நார்த் இந்தியன் கேர்ள் தான், பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. நான் அந்த பொண்ணை தான் செலக்ட் பண்ணி வச்சேன். ஷூட்டிங் போகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி கழுத்து எடுத்துட்டாங்க அவங்க. திடீர்னு பார்த்தா வேறு ஏதோ ஒரு படம் வந்துருச்சு. அதனால் என்கிட்ட அட்வான்ஸ் வாங்கினது கூட ஒரு அது என்ன சொல்கிறது, அந்த ஒரு சின்சியாரிட்டி கூட இல்லாமல் திடீர்னு அப்படி பண்ணிட்டாங்க. எனக்கு பயங்கர ஆத்திரமாக வந்தது. அதுக்கு முன்னாடி செகண்ட் லிஸ்ட்டில் இருந்தது தான் பார்வதி. எனக்கு எப்போவுமே இப்போ நான் சொல்கிறது அந்த பொண்ணு மேலே கோபமாக சொன்னால் கூட அந்த பொண்ணு உண்மையிலே திறமையான பொண்ணு. சரி, அந்த பொண்ணு கிடைக்கல, அப்புறம் யார் பார்க்கலான்னா பார்வதி கிட்ட ரொம்ப அந்த ரோலுக்கு பொருத்தமான ஒரு தோற்றம் இருந்தது. இப்போ நான் சொல்கிற பொண்ணுக்கிட்ட அந்த தோற்றம் இல்லை, பட் அந்த பொண்ணுக்கிட்ட வேறு ஒரு விதமான பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அப்புறம் மறுபடியும் நான் பார்வதியை கூப்பிட்டு இதே தான், நான் சாந்தனுவே எத்தனை தடவை கூப்பிட்டு பார்க்குறேன்னா பார்வதி நான் எத்தனை தடவை பார்த்துருக்கணும் இல்லையா? நியாயமான ஒரு விஷயம் கூட அது. அதனால் ஆனால் பார்வதியை நான் கூப்பிட்டு பார்த்தது பூரா பயத்தில். பார்வதியால் அந்த கேரக்டரை பண்ணிட முடியுமா?
நிஜமாகவே எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்தது அந்த விஷயம். ஏன்னா அது ரொம்ப அந்த படத்திலே பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்சோன்னா உங்களுக்கு தெரியும், வாவ் இவ்வளோ பெரிய கேரக்டர் பண்ணியிருக்காங்களா. என்னுடைய எல்லா படத்துலையும் அந்த பெண் கதாபாத்திரங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்கும். ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பில் போன படத்தில் உட்பட எல்லாமே இருக்கும். அதுக்குள்ளே நிறைய நெளிசுழிவும் நிறைய நடிக்கிற ஒரு பெண்ணாக இருக்கணும். அப்புறம் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி படத்தில் நான் பார்வதியை பார்த்ததே கிடையாது. அவங்களும் அப்படி தான். படம் நடக்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப அதிருப்தியெல்லாம் இருந்தது. படம் நடக்கும்போது எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு அதிருப்தியெல்லாம் இருந்தது. அப்புறம் நிறைய டேக்ஸ் வாங்குவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது ஒரு பெஸ்ட்டு டேக். அப்புறம் இதுக்கு நான் அசராத ஒரு டைரக்டர். அப்புறம் அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு படம் பண்ணி பழக்கம் இல்லை. அவங்களே சொல்லுவாங்க, எனக்கு இதுதான் பர்ஃபார்மன்ஸ்னே எனக்கு தெரியாது, இப்படி தான் டயலாக் பேசணும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்ககிட்ட இல்லை. அதனால் அவங்கள குறை சொல்லி தப்பு இல்லை. பட் எண்ட் ஆஃப் த டே படம் முடியும் போது பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து அந்த ரோலுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்காங்க. அப்படி இல்லைனா இந்த படம் இவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் ஆகிருக்காது. இப்போ உங்கள் படங்கள்லாம் பார்த்துட்டு அந்த ஃபஸ்ட் படத்துலேருந்து புதிய பாதை, அதுக்கப்புறம் அந்த பொண்டாட்டி தேவை, இந்த மாதிரி நிறைய படங்களில் வந்து உங்கள் டைட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு கேட்சியாக இருக்கும். ஹவுஸ்ஃபுல் இந்த மாதிரி இந்த கோடிட்ட இடங்களே நெருப்புகள், இதுவும் வந்து ஒரு கேட்சியான ஒரு டைட்டில் தான். படத்துக்கு எதுக்கான இந்த டைட்டில் சார்? நீங்கள் சொல்கிறத பார்த்தா நான் ஒரு வித்தியாசமாக பண்ணாத மாதிரி தோணுது. முதல் படத்துலேருந்தே நீங்கள் வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த படத்தில் என்னங்க வித்தியாசம், ஒரு சாதாரண தலைப்பை வச்சுட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பழக்கப்பட்டு போன ஒரு வித்தியாசம் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் அதான் சொல்கிறேன், இப்போது பைரவா படத்துக்கு நீங்கள் வந்து டைட்டிலே வைக்க வேண்டியதில்லை. விஜய் நடிக்கும் டேஷ் அப்படின்னு ஒரு பேர் வச்சா கூட டெஃபினட்டாக கூட்டம் சேர்ந்துடும். பட் நம்ம வந்து நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்னேன், திருவிழா அன்னைக்கு பஞ்சு மிட்டாய் விற்றா தான் விற்க முடியும். அப்படி விஜய் படம் வரும்போது தான் நம்ம படத்தை அப்படி நைஸாக நடுவில் விட்டோன்னு வச்சுங்களேன், ஒரு கம்பேரிசனில் ஒரு டாக் ஒன்று வரும். விஜய் படம் நான் சொல்கிறது அதுக்கான கம்பேரிசன் பண்ணுற மாதிரி ஒரு படம் இல்லை. அதுக்கான பிரம்மாண்டம், அதுக்கான எக்ஸ்பென்சஸ் எதுவுமே என்னுடைய படத்தில் இல்லை. ஆனால் டெஃபினட்டாக இந்த படத்துக்குள்ளே விசேஷமான சில விஷயங்கள் இருக்குது. அதை சொல்லி ஈர்க்கிறதுக்கு ரொம்ப அழகான ஒரு தலைப்பு ஒன்று வேணும். அப்புறம் ஆடியன்ஸ்கிட்ட எனக்கு பெரிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. கோடிட்ட இடங்களின் நிரப்புகள்லாம் டைட்டில் வந்து சாதாரணமாக வாயில் நுழையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர், நேற்று வந்து எம்ஓபி வைஷ்ணவால் பார்த்திபன் அவருடைய அடுத்த படம் அப்படின்னு அந்த ஆங்கர் சொல்கிறாங்க, கோடிட்ட இடங்களின் நிரப்புகள்னு கத்துறாங்க. அந்த பெண்கள் அவங்களுக்கு வந்து நிறைய அதை நுனிநாக்கு ஆங்கிலம் மட்டுமே பேசுகிற அந்த பெண்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த டைட்டில் போய் ரீச் ஆகிருக்கு. ஏன் ரீச் ஆகிருக்குன்னா அதுக்குள்ளே நிறைய ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது. அது முடிஞ்சிடல அந்த டைட்டில். வசந்தம் வந்தாச்சு, அன்பே வா வா அப்படின்லாம் சொன்னோம்னா சரி வந்துட்டு போட்டோமே, அதில் என்ன இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது இன்னும் தீர்வடையாத நம்ம அரசியல் மாதிரி தான், இன்னும் தீர்வாகாத நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்குது. இன்னும் அந்த ரகசியம் போய்கிட்டே இருக்குது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு தலைப்பு தான் இந்த கோடிட்ட நிரப்புகள். நீங்கள் வந்து சார் ஒரு உங்களுடைய படங்கள் ஆகட்டும், இல்லை நீங்கள் மேடையில் பேசுகிறதாகட்டும், இல்லை யாருக்காவது ஒரு கிஃப்ட் கொடுக்குறதாகட்டும், எல்லாமே ஒரு வித்தியாசமாக ஒரு சிரத்தை எடுத்து அது பண்ணி, அது சாதாரணமாக கடையில் போயிட்டு வாங்கிட்டு ஒன்று கொடுத்துட மாட்டீங்க, நீங்களே அது இது பண்ணி இது பண்ணுறீங்க. ஸோ இந்த இதுங்கிறது எப்படி சார் உங்களுடைய இதுலேயே சின்ன வயசுலேருந்தே வந்த இதுவா? ஜெனட்டிக்கல் மிஸ்டேக் அப்படின்னு இல்லை, அது வந்து நீங்களே நம்ம வந்து வித்தியாசப்படுத்தணுங்கிறதுக்காக வித்தியாசப்படல, உங்களுடைய இயற்கையாகவே அமைஞ்ச இதுவா? தானாக எதுவுமே அமையல சார், தானாக எதுவுமே நடக்கலை. நம்மளாம் வழியை நம்மளை வந்து எப்படி ஷேப் பண்ணிக்கிறோம். தமிழ்வாணன் அப்படின்னு ஒரு ரைட்டர் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியும் அந்த தொப்பியும் வந்து அவருடைய அடையாளமாக இருக்கும். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னா இருக்கும். காலையில் ஏற்ற உடனே எல்லோரும் தொப்பியோடு பிறக்கிறது கிடையாது. பட் எம்ஜிஆர் வந்துன்னா நமக்கு எம்ஜிஆர்னால் நமக்கு தொப்பி தான் அந்த ஞாபகம் வரும், அந்த கண்ணாடி தான் ஞாபகம் வரும். அவரே அவருக்கான ஒரு உருவத்தை வந்து ஏற்படுத்திக்கிறாரு. அந்த மாதிரி இந்த வித்தியாசங்கிறது எனக்கு நானே ரொம்ப சிரமப்பட்டு சுமக்கிற ஒரு சிலுவை. அது கஷ்டம். அது ஆனால் இப்போ நான் பேச வரும்போது நான் இதெல்லாம் தான் பேச போகிறேன்னு சொல்லிட்டு எந்த தீர்மானமும் கிடையாது. நான் ஒரே ஒரு செகண்ட் மட்டும் யோசிச்சுப்பேன், இது ஒரு சராசரி பதிலாக இருக்கக்கூடாது, சராசரிக்கும் மேலே ஏதாவது ஒன்று இருக்கணும். அப்போ தான் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். இல்லாட்டி 1985 நான் வந்து சென்னைக்கு வந்தபோது என்ன நடந்தது என்றால் அப்படின்னு ஆரம்பிச்சுன்னு வச்சிங்களேன், அட போங்கடா அப்படின்னு போய்டும், வீட்டில் போய் வேறு ஏதாவது வேலை பார்க்கலான்னு போயிடுவாங்க. என்னுடைய மேடை பேச்சோ இல்லை எல்லாமே எனக்குன்னு ஒரு மேடை கொடுக்கப்படுது, எனக்குன்னு ஒரு மைக் கொடுக்கப்படுது, எனக்குன்னு ஒரு கவனம் அவங்க பக்கத்தில் ஈர்க்கப்படுது. அப்படிங்கும்போது அதை நான் முறையாக பயன்படுத்திக்கணுங்கிற ரொம்ப நேர்மையான சின்சியாரிட்டி ஒன்று என்கிட்ட இருக்குது. அதுதான் என்னுடைய படைப்புகளோட வித்தியாசத்துக்கு காரணம். எல்லா டேரக்டர்ஸ்க்குமே வந்து அவங்க ஃபஸ்ட் படத்தில் அவங்களே நடிக்கணும் அப்படிங்கிற விஷயம் அமையாது. ஸோ நீங்கள் வந்து நான் உங்களோட விக்கிபீடியா பேஜ்லாம் படிக்கிறப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜ் ட்ராமாவிலலாம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு டேரக்டர், அசிஸ்டன்ட் டேரக்டர் அப்படி வந்திருக்கீங்க. ஸோ அந்த ஒரு விஷயம்னால தான் ஆக்டர் ஆகும்னு நினச்சிங்களா, இல்லை எப்படி அந்த முதல் படம்? இல்லை, நான் இந்த பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த விக்கிபீடியாவை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். விக்கிபீடியாவில் இருக்கிற என்னை பற்றின செய்திகள் எல்லாமே பொய், தவறு. நான் இதை பல தடவை நான் வந்து எனக்கு திருத்துறதுக்கு நேரம் இல்லை. நான் தூத்துக்குடியில் பிறக்கவே இல்லை, 2 தடவை பார்த்துருக்கேன் தூத்துக்குடியை, பிறந்ததே கிடையாது. நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்ததே கிடையாது. அதோட வருஷம் போட்டிருக்க 1957 கிடையவே கிடையாது. எங்கள் அப்பா பிறந்த வருஷம் அது, ஏன் நான் பிறந்த வருஷமே கிடையாது. ஸோ இப்படி ஏகப்பட்ட தப்பு அதில் இருக்குது. அதை என்னால் திருத்தவும் முடியல. அதனால் எனக்கு யாராவது காலேஜ் ஃபங்க்ஷன்லாம் கூப்பிட்டாங்கன்னா தயவுசெய்து விக்கிபீடியாலாம் பார்க்காதீங்க, அது சுத்த அம்பக்கு.
நீங்கள் வந்து நான் வேறு எழுதி கொடுக்குறேன் உங்களுக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் நான். அதனால் விக்கிபீடியாவில் வந்த செய்தி நேற்று அப்படி தான் பார்த்திபனின் ஹாரோஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியர் ஒருத்தர் எனக்கு அனுப்புகிறாரு. சரி, இவர் வேறு தான் அனுப்புகிறாரு, பார்த்தா இவர் தூத்துக்குடியில் பிறந்தார் அப்படின்னு ஆரம்பிக்கும். இவங்க அப்பா பேர் ராமநாதன். எங்கள் அப்பா பேரை மாற்றுறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்குது இல்லையா? அப்படி மாற்றினா எங்கள் அம்மா தான் மாற்றலாமே தவிர எவனோ ஒருத்தர் மாற்ற முடியாது. இரிட்டேஷன், அவ்வளோ இரிட்டேஷன். யாரை கேட்டு போடுறாங்க? இது பல தடவை யாரையும் வச்சு திருத்தினேன் நான். திருத்தினா மறுபடியும் அதே தான் போகுது. அது என்னன்னு தெரியல. அதனால் இதன் மூலமாக நான் அதை பதிவு பண்ணிக்கிறேன். விக்கிபீடியாவில் இருக்கிறது எல்லாம் முழுக்க தவறான ஒரு செய்திகள். அப்புறம் நீங்கள் வேறு ஏதோ சொல்ல வந்தீங்க. முதல் படத்தில் நடிக்கிறது. அதை மறுபடியும் அகைன் இது மாதிரி யாரோ ஏவிஎம் செட்டியார் மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து முதல் படத்தில் நடிச்சே தரணும், இது வரைக்கும் உலக சரித்திரத்தில் வந்து அந்த மாதிரி பண்ணதே இல்லைன்னா எனக்கு யாரும் வாய்ப்பு கொடுக்கல. அகைன் மறுபடியும் நான் வந்து பாக்யராஜ் சட்டு வெளியில் வந்தோடனே நான் வந்து டைரக்டராகவும் இல்லாமல் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் இல்லாமல் ரெண்டு கட்டான இருக்கிற ஒரு நிலைமை ஒன்று வந்தது. சோத்துக்கு சிங்கடிக்கிற நிலைமை. வெளியில் போய் சொல்லவே முடியல. ஏன்னா இப்போ நமக்கு வந்து அசோசியேட் டைரக்டராலாம் இருந்துட்டு வெளில வந்துட்டார். அதனால் வெளியில் போய் மிந்தியமாக ரப்பர் ஸ்டாம்ப் பண்ண வைக்கவும் முடியாது. ஸோ அந்த இக்கட்டான நிலைகளை சினிமா விட்டு போகவும் முடியாது. அப்போ எனக்கு நானே தயாரிச்சுக்கிட்ட ஒரு கதை வந்து புதிய பாதை. உலக சினிமாவில் இது வரைக்கும் தன்னை தானே அறிமுகப்படுத்திக்கிட்ட ஒரு ஹீரோன்றது வேறு யாருமே கிடையாது, நான் மட்டும்தான். அது வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு டைரக்டர் தன்னை தானே ஹீரோவை அறிமுகப்படுத்திக்கிட்ட முதல் டைரக்டர் உலகத்திலே நான் மட்டும்தான். அது என்னன்னா, அது வந்து சூழ்நிலை. நான் எப்படியாவது அடுத்த வேலைக்கு மூவாக வேணும்னா நான் இதை செஞ்சே தரணும். அப்புறம் அந்த கேரக்டர் எனக்கு பொருத்தமாக ஆக்கிக்கிட்டதும், அதுக்கு நான் பொருத்தமாக நடித்ததும், தெய்வாதீனமாக ஒரு தயாரிப்பாளர் சுந்தரம்னு ஒருத்தர் வந்து அந்த படத்தை தயாரிக்க முன் வந்தது. அந்த காலத்தில் அது 38 லட்சம் ரூபா அது காப்பி. ஸோ அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. இத்தனைக்கு அவர் பெரிய பரம்பரை பணக்காரன் கிடையாது. என்னமோ ஒன்று நடந்தது, ஒரு மேஜிக் நடந்தது. அதுதான் புதிய பாதை. இப்போ நான் இந்நேரம் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு அடிப்படையே வந்து அதுதான். ஆனால் அது வந்து ஒரு மேஜிக், என் வாழ்க்கையில் நடந்த ஒரு மிராக்கிள். நீங்கள் உங்கள் கரியரை லுக் பேக் பண்ணும்போது நீங்கள் வந்து நினச்சதை சாதிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் போக வேண்டிய பாதை நிறைய இருக்குது? பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் பண்ண படங்கள் பற்றி உங்களுடைய இது பார்வை எப்படி இருக்கும்? நான் நினைக்காதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. நான் நினச்சி பார்க்காத ஒரு வாழ்க்கை தான் நான் இன்னமும் வாழ்ந்துட்டுருக்கேன். கொஞ்சம் காலத்துக்குள்ளவே வந்து ஒதுக்கப்பட்டுருவாங்க. முதல் விஷயம் அதுதான். ஒருத்தன் திரையில் நீடித்து நிற்கிறதுங்கிறதே ரொம்ப பெரிய சாதனை. அதுவும் இன்றைக்கி இருக்க சூழலில். இன்றைக்கி வந்து ஒரு 10 யங்ஸ்டர்ஸோட படம் வருதுன்னா அதில் என் படம் போட்டி போடுற அளவுக்கு. இன்றைக்கி வந்து ஒரு 10 மேடையில் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி நின்று பேசுகிறாங்கன்னா அதில் நான் போகும்போது என் பேச்சை கேட்குறதுக்கு, இதெல்லாம் சத்தியமாக என் வாழ்க்கையில் நினச்சி பார்க்காத ஒரு உயரம். பேரலாக எல்லாரும் இளையராஜா சார் மாதிரி சில பேர் இந்த உனக்கான உயரத்தை நீ அடையலைன்னு சொல்லும்போது ஒரு சின்ன வருத்தமும் இருக்குது. அது வந்து என்னென்னா, பொருளாதார ரீதியாக நான் என்ன சம்பளம் வாங்குகிறேன். என்னுடைய படத்தில் பெரிய ஸ்டார்ஸ் யாருமே நடிக்கலை. அதுக்கு தகுதியான ஒரு டைரக்டர் தான் நான். எனக்கே தெரியும். என்கிட்ட நிறைய ஸ்கிரிப்ட் இருக்குது. ஆனால் நான் இந்த ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த படத்தில் நடிங்கன்னு சொல்ல முடியாது. எனக்கு அதுக்குரிய மரியாதை விரைவில் வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ இந்த படம் வெற்றி அடையுது போது தொடர்ந்து என்னடா ஒருத்தன் வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கானா, டெஃபினட்டாக ஏன் அவன் படத்தில் நடிக்கலான்னு என்னைக்காவது அவங்களுக்கு தோணும் போது, அப்போ ஒரு சராசரியாக இல்லாமல் இதே விஜய் நடிக்கிற ஒரு படத்தை இந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ரெகுலராக இல்லாமல் பட் கமர்ஷியலாக இருக்கிற ஒரு நல்ல படம் ஒன்று பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. அது என்றைக்காவது ஒரு நாளைக்கு நடக்கும். அது நடக்காத வரைக்கும் நமக்கு என்ன தோணும்னா, நம்ம இன்னும் அந்த இடத்த அடையலைன்னு ஒன்று தோணும். நீங்கள் சொன்னீங்க பெரிய ஸ்டார்ஸ் யாருமே என் படத்தில் நடிக்கலை அப்படின்னு சொல்லி. பட் நண்பன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து உங்களுக்கு விஜய் சார் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்ககிட்ட பேசினதாகும். அது மாதிரி நீங்கள் சூர்யா சாருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் சொன்ன மாதிரி அந்த விஷயம் அதாங்க. நான் வந்து எல்லாத்தையும் இன்னைக்கு காலையில் கூட யாரோ சொன்னாங்க, நீங்கள் எந்த ஆக்டருக்கும் கதை சொல்ல மாட்டேங்க. நான் சொன்னேன், எந்த ஆக்டருக்கு கதை சொல்ல மாட்டேன்னு இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. இப்போ நான் சமீபத்தில் ஜெயம் ரவியை பார்த்து ஒரு 4 கதை சொன்னேன். 4 கதையில் 2 கதை அவருக்கு பிடிச்சிருக்கு. 2 கதையில் எதை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, அந்த மாதிரி ஒரு குழப்பம் இருக்குன்ட்டு. ஸோ அதனால் எனக்கு டெஃபினட்டாக இவங்களை கதை சொல்லி இம்ப்ரெஸ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். அதை நாங்கள் எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தோம். அப்போ நாங்கள் ஏதோ பேசணும், அப்படியே நடந்தது. சகஜமாக ஒரு விஷயமா நடந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி மிஸ்டர் விஜய் வந்து அந்த மாதிரி படத்தை, அதுவும் நண்பன் மாதிரி ஒரு படத்தை நான் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் எனக்கு என்னென்னா, ஒரு ரீமேக் படம் பண்ணுறதுல வந்து எனக்கு ஒரு பெரிய உடன்பாடு இல்லை. ஏன்னா வேறு யாரோ ஒருத்தருடைய க்ரியேட்டிவிட்டி, அதை போய் நான் என்ன எடுத்து கொடுக்குறது? இப்போ நான் கோடிட்டேடங்கள் நிரப்புக்க போகிறேன்னா நானே எம்டிஆகி தான் போவேன். நானே முதல்ல கற்றுக்க போகிறேன் புதுசாக ஒரு டெக்னிக்கை. இந்த படத்தை எப்படி நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேங்கிறது எனக்கு ஒரு புது அனுபவம். அப்படி இல்லாமல் ஒரு டைரக்டர் முழுக்க கிராஃப் பண்ணி வச்ச, கொரியோகிராஃப் பண்ணி வச்ச ஒரு சீன்ஸை நான் போய் எடுக்கிறதுன்றது எனக்கு என்ன பெரிய சேலஞ்சாக இருக்க முடியும்? அப்புறம் வாய்ப்பு வர்றது பெரிய விஷயம் இல்லை. அந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தணும். சப்போஸ் நானே நண்பன் பண்ணியிருந்தேன்னு வச்சுங்களேன், டெஃபினட்டாக அது ஒரு பெரிய வெற்றி படமாக அமையலை. அப்போ எனக்கு என்ன ஒன்றா, விஜய் மாதிரி ஒருத்தர் கால் ஷீட் கொடுத்து கூட இவர் அந்த படத்தை பயன்படுத்திக்கலன்னு தானே வரும். அதுக்கு பதிலாக நான் பண்ணாமல் இருக்கிறது எவ்வளோ பெட்டர் இல்லை? இப்போ கோடிட்டேடங்கள் இப்போ வந்து கிறிஸ்மஸ்க்கு வரதா இருந்தது. அப்புறம் நம்ம தள்ளி இப்போ பொங்கலுக்கு வருது. உங்கள் படங்கள் பார்த்திங்கன்னா, போன படம் வந்து சூர்யா படத்தோட ரிலீஸ் ஆச்சு. இப்போ வந்து விஜய் அவங்க படத்தோட ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்கள் படம் வந்து இந்த மாதிரி ரிலீஸ் போஸ்ட்போன் பண்ணும் சரி, கம்பீட்டிங் வித் பிக்கஸ்ட் ஸ்டார்,
அந்த இது எப்படி பார்க்குறீங்க சார்? அது வந்து உங்களுக்கு புதிய பாதை கூட ஒரு கமல் சார் படத்தோட அபூர்வ சகோதரர்கள் வந்தது. ஆக்சுவலாக நான் காத்திருக்கல, எப்படா அடுத்து விஜய் படம் வரும் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் காத்திருக்கல. இது கொஞ்சம் ஆக்சிடென்டலாக நடந்த ஒரு விஷயம் கூட. நான் கிறிஸ்மஸுக்கு தான் வரணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அப்புறம் அப்போ தேட்டர் கிடைக்கலன்னாங்க. அப்புறம் அப்போ சிங்கம் வரதா இருந்தது. ஸோ தேட்டர் இல்லைனாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு தேட்டர்ஸ் கிடைக்கல எனக்கு. நான் இப்போ ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலோட ஒரு பெரிய சண்டை போட்டேன். ஒன்று கட்டுப்பாடு கொடுங்க அல்லது சுதந்திரத்தை கொடுங்க. கட்டுப்பாடு எதில் கொடுக்குறீங்கன்னா பேப்பர் விளம்பரத்தில் மட்டும் 3/15 ஒரு சைஸ் எனக்கும் சரி விஜய்க்கும் சரி 2 சமமாக இருக்கணும் இல்லைங்க. ஆனால் தேட்டர் மட்டும் 1000 தேட்டரில் 800 தேட்டர் விஜய் கொடுக்குறீங்க. 5 படத்துக்கு சேர்த்து 200 தேட்டர் கொடுக்குறீங்க. ஒன்று கட்டுப்பாடுனா அங்கேயும் 1000 தேட்டர் 5ஆக பிரித்து ஆளுக்கு 200 தேட்டர் கொடுங்க, அல்லது இதை ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து தகராறு பண்ணிட்டு நான் முழு பக்க விளம்பரம் கொடுப்பேன், தடுக்கிறதுக்கு நீங்கள் யார்? விஜய் படம் வரும்போது என் படத்தை நான் பிரபலப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்னா அவரது இவ்வளோண்டு வந்தால் கூட போதும். இப்போ கூட சொன்னாங்க ஒரு ஷோ மட்டுமே இத்தனை லட்சம் ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க விஜய் படத்தை. அப்படி ஒரு வரவேற்புள்ள படத்துக்கு நடுவில் நான் வரணும்னா என்ன பண்ணால் என்னுடைய விளம்பரம் முழு பக்கமாக இருக்கும். அப்போ தான் கவனம் இருக்கப்படும். ஸோ அதனால் சுதந்திரம் கொடுங்க அல்லது கட்டுப்பாடு சமமாக இருக்கணும். உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்த சும்மாவது வச்சுக்கிட்டு இதை கட்டுப்பாடுன்னு பண்ணாதீங்கன்ட்டு இப்போ நான் ப்ரொடியூஸ் கவுன்சிலோட சண்டை போட்டுருக்கேன். எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு பெரிய படத்தில் ஒரு வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக். ஒன்று என் படத்துக்குள்ளே கொஞ்சம் பொட்டன்ஷியல் இருக்கணும், ரசிகர்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கணும். என்ன தான் பெரிய படம் பிரம்மாண்டமான படம் இருந்தாலும் பேரலாக ஒரு வித்தியாசமான படத்தை பார்க்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் நிச்சயமாக இருக்கும். இப்போ நான் வந்து அந்த மாதிரி தான். நான் வந்து துருவங்கள் 16ன்னு ஒரு படத்தை போய் முதல் நாள் பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன். என்ன மாதிரி கொஞ்சம் ஆடியன்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு ஏன் இந்த படமாக இருக்கக்கூடாது? அதே மாதிரி விஜய் ஃபேன்ஸ் கூட எத்தனை தடவை பார்ப்பாங்க? ஒரு 4 தடவை பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன். இது ஒரு 5-6 நாள் ஒரு செலிப்ரேஷன். ஒரு 4 தடவை பார்த்ததுக்கப்புறம் போய் தொலைட்டோம் அப்படின்னா இந்த படத்தை வந்து பார்ப்பாங்கல்ல. அப்போ நமக்கு அங்கே இருக்கணும் ஸ்க்ரீனில். ஸோ அதுக்காக தான் வெளியிடுறேன். சார் நீங்கள் ராஜா சாரோட பெரிய ஃபேன், அது எல்லாருக்குமே தெரியும். நீங்களும் நிறைய விஷயங்கள் இடத்துல சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ஏலேலோ அப்படிங்கிற ஒரு படம் ரகுமான் சாரோட அனௌன்ஸ் பண்ணப்போ அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அந்த படம் எதை பற்றியானது? அதை பற்றி கொஞ்சம் விஷயம் சொல்ல முடியுமா? ஆல்சோ ரகுமான் சாரோட மீண்டும் இன்னைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? ரகுமான் சாரோட நான் ரொம்ப நல்ல ஒரு நட்பில் இருக்கேன். முதல் விஷயம், எனக்கு வந்து உலகத்தில் காசு பணம் போனால் கூட நட்பை காப்பாற்றிக்கணுங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு எப்போவுமே அடிப்படையான ஒரு விஷயம். இப்போ கூட மணிரத்னத்தோட படத்தில் என்னுடைய டாக்டர் கீர்த்தனா வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அடிக்கடி அவங்க ரெக்கார்டிங் போகிறாங்க, அடிக்கடி ரஹ்மான் சாரை பார்க்குறாங்க. பார்க்கும்போதெல்லாம் அவர் சொல்லிகிட்டு இருக்க ஒரு விஷயம், இந்த மாதிரி நம்ம அப்பாவோட ஒரு படம் பண்ணுறது நம்ம பண்ணணும், எங்கேயோ தெரில அது ஒரு டைம் கரெக்டாக சிங்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு அவருடைய மனசுக்குள்ளேயும் ஏலேலோன்னு ஒரு படம் பண்ணணுன்னு இருக்குது. எனக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் வந்து காலம்தான் தீர்மானிக்கணும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு அது சரியாக வரும். அதே மாதிரி நான் வந்து ராஜா சாரோட பயங்கரமான ஒரு ஃபேனு. என்னுடைய இசையமைப்பாளர் சத்யாவும் ஒரு ராஜா சாரோட பயங்கரமான ஃபேன். ஸோ அதனால் A = B, B = C, தென் A = Cன்னு ஒரு காம்பினேஷன் ஒன்று இருக்குது. இதுதான் சொல்லிட்டு அந்த மாதிரி நானும் வந்து ராஜா சாரோடைய ஃபேனு, சத்யாவும் வந்து ராஜா சார் ஃபேனு. அதனால் வந்து நான் சத்யாவோட ஒர்க் பண்ணுறதுன்றது ராஜா சாரோட ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு ஈக்குவேஷனில் இருக்குது. நாங்கள் அடிக்கடி ராஜா சாரை பற்றி பேசிகிட்டே இருக்கோம். அப்புறம் நான் சொல்ல தயங்கவே மாட்டேன், சார் இந்த மாதிரி ஒரு பாட்டு வேணும்ன்ட்டு சத்யா சார்கிட்ட சொல்ல தயங்க மாட்டேன். பட் வேறு ஒரு பெரிய டேரக்டர்கிட்ட மியூசிக் டேரக்டர்கிட்ட போய் நம்ம சொல்லும்போது என்னென்னா அவங்க தப்பாக எடுத்துக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஈகோவே இல்லாத ஒரு இசையமைப்பாளர் தான் டெஃபினட்டாக சத்யா சார். அப்புறம் இந்த படத்தில் வழக்கத்தை மாதிரி எல்லா படங்களும் வழக்கத்தை மீறி ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இது எப்போ இருக்குன்னா ரீ ரெக்கார்டிங் நடக்கிற வரைக்கும் தான் அந்த பாடல்கள் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ரீ ரெக்கார்டிங் அப்புறம் பார்த்தா இந்த பாடல்கள் சுமாராக இருக்குது. அப்படின்னா ரீ ரெக்கார்டிங் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் போட்டி போட்டு சத்யா சார் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கோடிட்ட இடங்களை மாதிரி நான் நிறைய கேப் விட்டு வச்சேன். இந்த படத்தில் தான் முறையாக என்னுடைய கரியர்லேயே அவ்வளோ ஸ்பேஸ் மியூசிக்காக விட்டது நான் இந்த படத்தில் தான். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு மியூசிக்கலாகவும் இருக்கும் அந்த படம். சார் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கு. இப்போ நிறைய பேர் வந்து மற்ற படங்கள் இட்டாலியன் மெக்சிகன் படங்கள்லாம் சப்டைட்டில்ஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ உங்கள் படங்களையும் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலி யார் வேணால் பார்க்கலாம், நம்ம தமிழ்நாட்டில் தான் பார்க்கணுன்னு கேட்டாலும் கிடையாது. நீங்கள் ஒரு சப்டைட்டில்ஸ் போட்டு பிற மாநிலங்களில் மற்ற ஆடியன்ஸும் பார்த்தாலும் அவங்க ரசிக்கக்கூடிய படமாக தான் இருக்குன்னா இட்ஸ் நீங்கள் யூ டாக் அபவுட் யூனிவர்சல் எமோஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி உங்கள் படங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் கொஞ்சம் இன்னும் பெருசாகும் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லையா? ஆமாம் சார், நான் வந்து அகைன் அண்ட் அகைன் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில், டைரக்டர்ஸ் அசோசியேஷன், ஆக்டர்ஸ் அசோசியேஷன் இவங்களுக்கு எல்லாருமே சொல்கிறது ஒன்று நம்ம இருக்கிற கடனை அடைக்கிறதா இருக்குது, அல்லது தீபாவளி பொங்கலுக்கு வந்து ஸ்வீட் பாக்கெட்டு அனுப்புகிறதா இருக்குது. இது வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலோட வேலை கிடையாது. பட்டாசு அனுப்புகிறதும் ஸ்வீட் பாக்கெட் அனுப்புகிறதும். நான் சொல்கிறது இதை மீறி எந்த வகையில் அந்த படத்தை வந்து நம்ம வெளியில் கொண்டு வரதுக்கு உபயோகமாக இருக்கலாம். முக்கியமாக சிறிய பட தயாரிப்பாளர்களுக்கு எல்லாரும் பேசுகிறமே தவிர ப்ராக்டிக்கலாக அது பண்ணுறதே இல்லை, பண்ண முடியறதில்ல. அவங்களுக்கு 1008 ப்ரெஷர், 1008 பஞ்சாயத்து இது மட்டுமே நடந்துகிட்ருக்கே தவிர
இதை நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான விஷயம் அவங்களால பண்ண முடியல. இப்போ நான் சொல்கிற இந்த உரிமை போராட்டம் ஏன் வந்து பப்ளிசிட்டியை வந்து எங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு விஷயம் கூட நான் இப்போ அம்மா கிருஷ்ணன் சிவா கிட்ட தான் பேசினேன். அவர் வந்து ரொம்ப சீரியஸாக இந்த மாதிரி ஒரு விஷயம் யாருமே என்கிட்ட கேட்கல, இதான் முதல் முறை, நீங்கள் கேட்குறது நியாயமாக இருக்குது, டக்குன்னு அதை கொண்டு வர முடியாது அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெங்கால்லையோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரி படங்கள் போகும்போது தான் இந்த படங்களோடக்கான வீரியம் அல்லது வியாபாரம் இது ரெண்டுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பார்க்கலாம், இது போக போக எங்கேயாவது ஒரு இடத்துல என் பையனும் என் பொண்ணும் டைரக்ட் பண்ணும்போது நான் கூடவே இருந்து இந்த படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணலான்னு கூட பார்க்கலாம். உங்கள் லாஸ்ட் ஃபிலிம் நான் கதை திரைக்கதை வசனம் இயக்கம்ல நீங்கள் நடிக்கல, ஆனால் இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க. உங்களோட கேரக்டர் இந்த படத்தில்? நான் போன படத்தில் நடித்தேங்கிறதே சொல்ல, இந்த படத்தில் நான் என்ன நடிக்கிறேங்கிறத சொல்ல, அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா என்னுடைய பாத்திரம் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு பாத்திரம் இந்த படத்தில். அண்டர்லைண்டாக பார்த்தீங்கன்னா என்னுடைய எல்லா கமர்ஷியல் படத்தில் கூட ஏதாவது ஒரு சின்ன மெசேஜ் இருக்கும். இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு குடிகாரன் அவனுடைய வாழ்க்கை, ரத்த கண்ணீர் தான் என்னுடைய சரியான உதாரணமாக நான் எடுத்துக்கிற படங்கள் வந்து. ராமராஜன் கூட ஸ்மோக் பண்ண மாட்டார், தண்ணி அடிக்க மாட்டார், அந்த மாதிரிலாம் படங்கள் நடிப்பார். அது ஒரு விதமான இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறது. வேறு எம்ஜிஆரை பார்த்தீங்கன்னா அவர் குடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும்போது தைரியமாக சொல் நீ மனிதன் தானா, நீ இப்படி குடிக்கலாமான்னு சொல்லிட்டு அவரே கேள்வி கேட்குற மாதிரி வச்சுப்பார். குடியினால் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியும் போது மக்களுக்கு வந்து வேறு விதமான விழிப்புணர்ச்சி வரும். இப்போ உதாரணத்துக்கு அந்த ஸ்மோக்கிங் இதிலே பார்த்தீங்கன்னா ஆடில் ஒரு சின்ன குழந்தை பார்த்து அவங்க அப்பாட்ட என்னப்பா நீ இப்படி வந்து பண்ணுற அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அப்பா தூக்கி போட்டு போகிறார். இதை நம்ம இப்படி எடுத்தால் தான் சரியாக இருக்குமே தவிர ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு 4 வரியில் எழுதுனா வராது. அப்படி ஒரு குடிகாரனுடைய வாழ்க்கை அது என்னெல்லாம் பாதிப்புக்குள்ளாகுதுங்கிறத ரொம்ப சின்ன ஒரு போர்ஷனில் நான் என்னுடைய பாத்திரத்தில் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ அடுத்து இந்த படம் ரிலீஸ் ஆகிங்க அடுத்த ஸ்கிரிப்ட்லாம் வந்து ப்ரொடியூசரை பார்த்துட்டு அப்புறமா ஸ்கிரிப்ட் எல்லாம் அந்த மாதிரி இருக்கீங்களா, இல்லை ஏதோ ஒன்று மைண்டில் வச்சுருக்கீங்களா நம்ம அடுத்து? இல்லை சார், நான் காத்திருக்கவே போகிறதில்ல, அதுதான் உண்மையான விஷயம். காத்திருத்தல் வந்து பிரோஜனம், காதலில் மட்டும்தான் காத்திருத்தல் சுவையான விஷயமா இருக்கும் தெரியும். படம் பார்க்குறதுல அப்படி இல்லை. என்கிட்ட நிறைய ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. உதாரணத்துக்கு 14ஆம் தேதி என் படம் ரிலீஸ்னால் 15ஆம் தேதி நைட்லேருந்து என்னுடைய படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க முடியும், April 14th ரிலீஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி வேகமும் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட் எனக்கு இருக்குது. இந்த தயாரிப்பாளருங்கிறது என்னென்னா ஒரு குஷன் சைடில் வந்து ஒரு சப்போர்ட். நானே பணத்துக்கும் ரெடி பண்ணிவிட்டு நானே டைரக்ஷனும் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி பேட்டா எவ்வளோ, இன்றைக்கி வந்து 3 லட்ச ரூபாய் இதை ரெடி பண்ணணும் அப்படிங்கிற டென்ஷன் இல்லாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ண முடியும். அதுக்காக எதிர்பார்க்குறது தான் அது. டெஃபினட்டாக எனக்கு இந்த படத்துக்கு அப்புறம் அப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள் வருவாங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த படமே க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக தான் எடுக்கப்படுற ஒரு படம். இந்த படத்தில் ஒரு 10 பேர் தான் இணைஞ்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை குறைவான இந்த 10 பேரும் என்னை மட்டுமே நம்புகிறவங்க. கோடிட்ட இடங்களை நிரப்புகன்ற அந்த தலைப்பு இல்லை அவங்களுடைய விஷயம். அவங்க வந்து வெறும் பார்த்திபன் எதை செஞ்சாலும் சின்சியராக செய்வாங்கன்ற ஒரு விஷயம். அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் லாபம் கொடுக்க போகிறேன். கொடுக்கறது மூலமாக நான் நினைக்கிறேன் 50-100 பேர் இதில் வந்து சேரலாம். சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு, நஷ்டம் வந்தால் சின்னதாக வரும், லாபம் வந்தால் ரொம்ப பெருசாகும். அதுதான் அந்த க்ரௌட் ஃபண்டிங்கோட விஷயம். அதே மாதிரி ஓவர்சீஸ் வியாபாரங்கிறது நம்மக்கிட்ட இல்லாமே இருக்குது. அதை வந்து யாரும் வாங்குறது இல்லை, வாங்கினா அடிமாட்டு விலைக்கு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன இன்டர்லிங்க் ஒன்று இருக்குது. ஓவர்சீஸில் டிஜிட்டல் இருந்தால் தான் அவங்க வாங்குறாங்க, சேட்டலைட் வாங்கவே மாட்டேங்கிறாங்க. வாங்காதப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டிஜிட்டல் நீங்கள் அங்கே கொடுத்தா வாங்க மாட்டேன்றாங்க. இப்படி டிஜிட்டலை விற்றுட்டா சேட்டலைட் விற்க முடியாது, டிஜிட்டல் இல்லாமல் ஓவர்சீஸ் வாங்க முடியாது. இப்படி ஒரு கனெக்டடாக ஒரு பிரச்சனை ஒன்று இருந்துகிட்ருக்கு. இதை நான் வந்து ஃபேஸ்புக் லைவில் ஒரு தடவை சொன்னேன், இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குன்னு. யாரோ கனடாலேருந்து ஒரு நண்பர், அவர் சினிமாவுக்கே சம்மந்தம் இல்லாதவர், அவர் நான் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறேங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ பணம்னு கேட்டார். நான் சொன்னேன் எனக்கே தெரியாது, நீங்களே செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ தேட்டர் ரிலீஸ் பண்ண முடியும். உடனே ஒரு அமௌண்ட் சொன்னார், உடனே அந்த அமௌண்ட்டை அனுப்பிச்சி வச்சார். சினிமா மேலே ஆர்வம் உள்ள பார்க்குறவங்க வேறு, வியாபாரம் பண்ணுறவங்க வேறு. பார்க்குறவங்களோட கணக்குக்கு இந்த படத்தை வந்து நம்ம விற்க முடிஞ்சுன்னு வச்சுங்களேன், டெஃபினட்டாக ஒரு பெரிய சைஸபிள் பிஸ்னஸ் என்னால் பண்ண முடியும். இப்போ நமக்கு தேவை அதுக்கான ஒரு பிரிட்ஜ் ஒன்று வேணும். இப்போ தயாரிப்பாளர் சங்க எலெக்ஷன் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க. ஐ மீன் படத்தோட விளம்பரப்படுத்துறது, இன்னும் மார்க்கெட் எக்ஸ்பான்ஷன் எல்லாமே நீங்கள் ஏன் சார் அது அஃப்கோர்ஸ் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து உங்கள் படம் ரிலீஸ் ஆக போகுது, ஸோ அந்த ஆங்கிளில் பேசிகிட்டு இருக்கீங்க. மேபி இது வந்து ஒரு பொதுப்படையாக மற்ற உங்கள் மாதிரி கஷ்டப்படுற மற்றவங்களுக்கும் சேர்த்து மேபி இந்த எலெக்ஷனில் வந்து நீங்கள் ஏன் அதை ஒரு இதாக பிரச்சாரம், ஐ மீன் எல்லாருக்கும் அதை தெரிவிக்கலாம் இல்லையா? ஸோ தட் நான் பேசுகிறது வந்து எனக்கான விஷயமாகவே நான் பேசலை. நான் பேசுகிறது வந்து இப்போ நான் சொல்லும்போது கூட என்னன்னா எல்லா சிறிய பட தயாரிப்பாளர்களுக்கான விஷயமாக தான். நீ விளம்பரத்தை சுருக்கிறதுனால யாருக்கு என்ன லாபம்? அவன் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறான், அந்த கஷ்டப்பட்டு படம் எடுத்ததை வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு உங்களால் எந்த விதமான உதவியும் செய்ய முடியல. அட்லீஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது அவன் தலைகள் நின்று ஒரு ஃபோட்டோ போடுறான்னு வச்சுக்கலாம். தலைகள் நின்று ஃபோட்டோ போடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அவன் தலைகள் நின்று ஒரு ஃபோட்டோ போட்டு 10 பேர் நடுவில் அவனுடைய விளம்பரத்தை அவன் பண்ணிக்கலாம். இல்லைங்க நீங்கள் தலைகளை மட்டும் நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறதுல ஒரு சரியில்லை. நான் சொல்கிறது அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ நான் உடைக்கிறேன்.
இந்த விளம்பர கட்டுப்பாடுங்கிற ஒரு விஷயத்தை உடைக்கிறது. அப்புறம் இது வந்து ஒரு ஒரு பொறுப்புக்குள்ளே இருந்து தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இந்த விஷயத்தை செய்யணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய விஷயம். ஸோ அதனால் அப்புறம் பொறுப்பில் இருந்தால் நம்மளால் என்னென்னா நிறைய கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லணும். நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி வந்து எனக்கு நான் நிறைய படங்கள் பண்ண வேண்டியிருக்கு. இந்த பிரச்சனையை வந்து அப்பப்போ நம்ம கேட்டு விட்டுட்டு நம்ம பாட்டில் வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு கட்டம் வந்ததுன்னா வேறு வழி இல்லைன்னு வச்சுங்களேன், உள்ளே பூந்தே திரும்பும். இப்போ நீங்கள் டேரக்டராக ஒரு படம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதில் வித்தியாசமாக இருக்கும். அது வந்து ஒரு கமர்ஷியல் படமாக இருக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் ஆக்டராக இருக்கப்போ சில நேரங்களில் நீங்கள் கமர்ஷியல் படங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு ஆக்டர் டேரக்டர் இந்த விஷயம் எப்படி நீங்கள் பிரித்து பார்க்குறீங்க, அது எப்படி கரெக்டாக கொண்டு போகிறீங்க? உயிரோடு இருக்கிறது உடம்போடு இருக்கிறது என்ன வித்தியாசம்? அந்த மாதிரி தான் நான் டைரக்ட் பண்ணுறது, நான் நடிக்கிறதுங்கிறது வேற ஒருத்தருடைய உருவகப்படுத்தின ஒரு விஷயத்துக்குள்ளே நான் போய் நுழைஞ்சிக்கிறது. இந்த கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி சுசீந்திரன் அவருடைய ஒரு டைரக்ஷனுக்குள்ளே, அவருடைய ஸ்கிரிப்டுக்குள்ளே என்னை கொண்டு போய் மாவீரன் கிட்டுன்னு சொல்லிட்டு நான் என்னை நுழைச்சிக்கிறது அதுக்குள்ளே. இது வந்து நானே க்ரியேட் பண்ணுறது. எனக்குள்ளே நிறைய பாத்திரங்களை நானே உருவாக்கி அதுக்கு ஆர்டிஸ்ட்டை போட்டு இவ்வளோ விஷயம் பண்ணுறது டைரக்ஷன். ஸோ எது பெரிய சேலஞ்ச் என்னால் பண்ண முடியுதோ அதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். கேக் வாக்குனுவாங்கள்ல, ஜஸ்ட் லைக் தட் அப்படி போயிட்டு வந்து காசு சம்பாதிக்கிறதுங்கிறது வந்து இது வரைக்கும் நான் நடித்த படத்தில் காசை நான் மிச்சப்படுத்தி இருந்ததுனாவே நான் பெரிய பணக்காரன். ஸோ அதனால் எனக்கு வந்து டைரக்ட் பண்ணுறதும் அந்த படங்கள் வந்து நார்மலாக இல்லாமல் வேறு ஒரு லெவலில் அந்த படம் பண்ணுறதும் தான் எனக்கு சந்தோஷமான விஷயம். இப்போ 2.5 வருஷம் ஆச்சு நீங்கள் ஒரு கேப்பை சொல்கிறீங்க. ஆனால் முதல் நாள் இது ஒரு சேனலில் வெளியாகும்போது கதை திரைக்கதை வசனம் மறுபடியும் அதே ஒரு லட்சக்கணக்கான பாராட்டு ஒன்று வருது. நீங்கள் எத்தனை படத்துக்கு இந்த மாதிரி வருதுன்னு யோசிச்சு பாருங்கள். இருக்காது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அழகிக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அந்த மாதிரி சில படங்கள் மட்டும்தான் சரித்திரத்தில் தங்கும். மீது எல்லாமே வந்து அவங்கவுங்களுக்கு சம்பாத்தியமாக மட்டுமே போகுமே தவிர சரித்திரத்தில் தங்கிறதுக்குன்னு சில படங்கள் இருக்கும். நம்மளுடைய பேராசை என்னவாக இருக்கும்னா, நம்ம ஏதோ வந்தோம் செத்தோம் அப்படிலாம் இல்லாமல் அதுக்கு நடுவில் ஏதாவது செய்ய முடிஞ்சுதா, நாளைக்கு நம்ம நினைவில் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது விஷயங்கள். கேபி சார், நான் இன்னைக்கு கூட என்னுடைய அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருந்தார், இந்த படத்தை மிஸ் பண்ண ஒரு ரசிகர் கே பாலச்சந்தர் அவர்கள். நான் பாக்யராஜ் சார்ட்ட ஒர்க் பண்ணால் கூட எங்கேயோ ஒரு இடத்துல என்னுடைய டச் வந்து அவருடைய டச்சஸ் வந்து என்னுடைய படங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். அதனால் இன்றைக்கி நான் நேற்று படம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தோணுன ஒரு விஷயம், ஐயோ அவர் இருந்து பார்த்தாருன்னா நல்லா இருக்குமே. அவர் பண்ண 100 படங்களில் 75 படம் அப்போ ஃப்ளாப். ஆனால் அந்த 75 படமும் அடுத்த வருஷம் எடுத்தால் ஓடும். எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு அஹேடாக இருந்துட்டு போயிருக்க ஒரு பெரிய கலைஞர். அதனால தான் நம்மளால் அவரை நினைவில் வச்சுக்க முடியுது. அவர் காலத்தில் படம் டைரக்ட் பண்ணி கோடியாக சம்பாரிச்சு எத்தனையோ டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய இறுதி ஊலம் போகிறத நானும் பார்த்துருக்கேன். குடும்பத்தில் இருக்கவங்க கூட போக மாட்டான். ஆனால் கேபி சாருடைய இறுதி ஊர்வலம் போகும்போது பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பெரிய நம்ம எல்லாரும் ஆசைப்படுறது வந்து நம்மளுடைய புகழ் தானே. ஸோ நானும் அந்த மாதிரி தான் ஆசைப்பட்றேன். அதுக்கான முயற்சிகள் இருக்கேன். இப்போ நீங்கள் ரீசெண்டாக சொல்லும்போது பெரிய டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ பாரதி ராஜா, இப்போ பாக்யராஜ் சார், நீங்கள் அவங்க மற்ற எல்லோரும் இருக்கும்போது அவங்க லாஸ்ட்டு 10-15 வருஷத்தில் வந்து படங்கள் நிறையா அவங்களுக்கு வந்து எதிர்பார்த்த மாதிரி படங்கள் பண்ண முடியல. இல்லை மகேந்திரன் சாரும் யாரும் அப்ரோச் பண்ணுறதில்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நம்ம கூட அவங்க இருக்காங்க. ஆனால் அவங்க லாஸ்ட் படம் பார்த்திங்கன்னா ஒரு 90ஸ்க்கு முன்னாடி உள்ள படங்கள் தான் நம்ம இன்னும் ரெஃபரன்ஸாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ புதுசாக வந்து நிறைய படங்கள் வந்து அவங்களுக்கு தரல, அது ஆதங்கமாக சொல்லியிருந்தீங்க. அது மாறும்னு நினைக்கிறீங்களா வர்ற காலங்களில்? எதுவோ மாறும், யாரோ மாற்றுவாங்கன்றதை விட நம்ம மாற்றணுங்கிறது தான் ஒரு சரியான ஒரு புரட்சி தத்துவமே. அதுதான். அது ஏன் நீயா இருக்கக்கூடாது? அப்படி தான் இப்போ நான் பாக்யராஜ் சார் வச்சு ஒரு படம் பண்ணலான்னு நினைக்கிறதுக்கு காரணம், எனக்கு இருக்கிற ஸ்க்ரீன் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டு, அப்படி நான் ஒருத்தர் செஞ்சேன்னு வச்சுங்களேன். இப்போ சங்கர் சார் இருக்கார், முருகதாஸ் சார் இருக்காருன்னா அவங்க டேரக்டர் வச்சு ஒரு படம் பண்ணலான்னு ஆசைப்படலாம் இல்லையா? இப்போ எஸ்.ஏ. சந்திரசேகர் படம் பண்ணணும். இன்னும் இந்த மாதிரி டேரக்டர்ஸ்க்கு வந்து அவங்கள வந்து என்ன பெரிய வருத்தமான விஷயம்னா, அவங்கள ஒதுக்கிறது மட்டும்தான் பெரிய வருத்தமாக இருக்கும். நான் எஸ்இசி கிட்ட பல தடவை பேசியிருக்கேன். என்ன தான் விஜய் ரொம்ப பெரிய ஆளாக இருந்தால் கூட அவருக்கு வந்து விஜயோட போட்டி போடுறது தான் பிடிக்கும். சூர்யாவும் சிவகுமாரும் பெரிய லெவலில் அவங்க பெரிய ஸ்டார்ஸ் ஆனதுக்கப்புறம் கூட சிவகுமார் சாரோட ஈகோ பாருங்கள். அவர் வேற ஒரு தளத்தில் போய் இவங்கெல்லாம் சாதிக்காத ஒரு இடத்துல போய் அவர் நின்றுட்டுருப்பார். இப்போது நானும் உங்களோட பெரிய ஹீரோ தாண்டான்னு போய் நின்றுட்டுருப்பார். நேற்று நான் விஷாலோட அப்பாவை பார்த்தேன், ஆர் ரெட்டி, இந்த ஜிகே ரெட்டி. அவர் போய் அந்த ஆத்லெட்ஸ், ஆமாம் 75 வயசில் ஒரு இடத்துல ஓடி 3 மெடலை வாங்கி பையனை வந்து கூப்பிட்டு பையனை போட வைக்கிறார். அது அப்போ நான் இன்னமும் ஹீரோ தான்டா, நீ என்ன வேணாலும் ஹீரோ, நான் இன்னும் ஹீரோ தான்னா எல்லாருக்குமே அது இருக்கும். அது விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி மகேந்திரன் சார்கிட்டையும் அந்த விஷயம்லாம் அவங்க எங்கே போயிடும், அது அங்கே தானே இருந்தது. அதனால் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது மட்டும்தான். வாய்ப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய சப்போர்ட் ஒன்று தேவைப்படும். அப்புறம் சில பேர் அவங்கள அப்டேட் பண்ணிக்காமல் போகிற ஒரு வருத்தமும் ஒன்று உண்டு. அது எந்த காலத்தில் நம்ம சாதிச்சோங்கிறதுக்காக அதே மாதிரி இன்றைக்கி படம் எடுத்தால் ஓடவே ஓடாது. ஸோ இதெல்லாம் இப்போ நான் வந்து எங்கள் டேரக்டரோட உட்காந்து ஒர்க் பண்ணேன்னு ஆசைப்படுறது வந்து வெறும் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, நான் அவரோட கூட போய் உட்காந்து ஒர்க் பண்ணுறது. ஒரு ஸ்கிரிப்டில் போய் உட்காந்து எனக்கு தெரிஞ்ச பிந்தி மாதிரி நான் எப்படி அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும்போது நான் அவரோட இருந்தேனோ அதே மாதிரியான ஒரு படம் பண்ணலாங்கிறது என்னுடைய விருப்பம். அது டெஃபினட்டாக சாதிப்புன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது.
நீங்கள் நடித்த படங்கள்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 1001. ஸோ அந்த படம் உங்களுக்கு எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருந்தது, ஆல்சோ அதுக்கான ரெகக்னேஷன் கிடைச்சது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமாம் சார், கிடைச்சது. எப்போ கிடைச்சதுன்னா, இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு கூட இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, இதன் மூலமாக எனக்கு கிடைச்சது. அந்த படத்தில் என்ன சம்பளம் கிடைச்சதுன்னா அது அப்படியே போயிடுச்சு. அது ரொம்ப கம்மியான ஒரு பீனட் சம்பளம் தான் அது. என்னுடைய பெரிய புத்திசாலித்தனம், நேற்று கூட யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, நீங்கள் வந்து புத்திசாலியா இல்லாட்டி கொஞ்சம் ட்ரிக்கி பர்சனான்ட்டு. நான் சொன்னேன் 1001 சொல்லிட்டு, நான் ரொம்ப ட்ரிக்கி பர்சன் நான். அதனால தான் அந்த கேரக்டரை சூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் மிஸ் பண்ணாமல் பண்ணிட்டேன். இது காலத்துக்கும் பேசப்படும், போற்றப்படும் ஒரு கதாபாத்திரமாக இருக்கும். ஸோ அதனால் நான் அதை வந்து தேர்ந்தெடுத்து பண்ணேன். அது வந்து என்னோடய புத்திசாலித்தனம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு தான் அர்த்தம். அதுதான் நீங்கள் வெற்றின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படம் எவ்வளோ ஓடிச்சு அது இல்லை. என்னுடைய வெற்றி, எனக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை நான் சரியாக செஞ்சேன், காலத்துக்கும் அது எல்லாருடைய ஞாபகத்தில் இருக்கும். அதுவே போதுமான வெற்றி. மேபி நீங்கள் நடிக்கிற படத்துக்கு அதிகமாக சம்பளம் வாங்கணுமோ, கம்மியாக வாங்கிட்டு இருக்கீங்களோ அப்படின்னு தோணுது உங்கள்கிட்ட பேசும்போது. ஏன்னா சில நடிகர்கள் இருக்காங்க, அதாவது கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு சொல்கிறேன், தெலுங்கு, கன்னடம், ஹிந்திலலாம் நடிக்கிறவங்க இருக்காங்க சவுத்தில். அவங்களாம் பார்த்தீங்கன்னா சில பேர் அதிக சம்பளம் கேட்குறாங்க, ஹீரோவோட ஈக்குவலாக கேட்குறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. மேபி நீங்கள் அந்த மாதிரி கேட்காம ரொம்ப கம்மியாக நடிச்சிட்டு இருக்கீங்களோன்னு உங்களோட பேசும்போது. இந்த கேள்வியை வந்து நீங்கள் தயவுசெய்து எல்லாரும் நல்லா பதிவு பண்ணிங்க. இந்த கேள்வியை பதில் இல்லை, முதல்ல கேள்வியை மட்டும் பதிவு பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம், மிஸ்டர் தங்கர் பச்சன் வந்து சொல்லுவார், மற்ற நடிகர்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை விட 10 லட்ச ரூபா உங்களுக்கு அதிகமாக கொடுக்கலாம். காரணம், அந்த பணம் வேறு எங்கேயும் போகிறதில்ல. ஒன்று இந்த சமூகத்துக்கு வருது, இல்லாட்டி சினிமாவுக்கு வருது. அதனால் டெஃபினட்டாக கொடுக்கலாம். இது ஒரு செய்தி. இன்னொன்று, நம்ம கேட்குறதுல ஒன்றும் குறைச்சலே கிடையாது, கொடுத்தா தான் உண்டு. 16 வந்து எல்லோரும் ஒன்று வந்து இப்போ கோபாலகிருஷ்ணன் தானே கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா, கோபாலகிருஷ்ணன் தானே கூப்பிட்ருக்கேன், எவன் கூப்பிட்றேன், நானே தான் சொல்லிட்டு அலைகிறேன்ற மாதிரி. எனக்கு வந்து படங்களை நான் ரொம்ப சூஸியாக இருக்கேன்ற ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு வந்து அது நானும் ரவுடி தானாக இருக்கணும், மாவீரன் கிட்டுவாக இருக்கணும், இந்த எக்ஸ்ட்ரீம்ஸில் ஏதோ ஒரு வகையில் அந்த கேரக்டர் அந்த படத்தில் ஹீரோன்னு சொல்ல போகிற ஏதோ ஒரு கதாபாத்திரத்துக்கு சமமான ஒரு விஷயமா இருக்கணும், அல்லது அந்த கதையோட மையமாக இருக்கணும், அந்த நடு எலும்பாக இருக்கணும் அந்த விஷயம். ஸோ அப்படி நான் சூஸ் பண்ணுறேன். அப்புறம் சம்பளங்கிறது, இப்போ நான் துருவங்கள் 16 நான் பண்ண வேண்டிய படம், இதே சம்பளம் தான். அப்போ அந்த சம்பளம்ங்கிற ஒரு விஷயம் வந்து ஒத்து வரல, ஒன்று டேட்ஸ் ஒத்து வரல, ஏதோ ஒரு காரணம். அவங்க ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, பட் நம்மளால் அந்த நேரத்தில் அதை சரி பண்ண முடியல. படம் வரும்போது இப்போ நமக்கு தோணுது, அந்த டேரக்டரை கூப்பிட்டு சொன்னால், நீங்கள் பண்ணியிருந்தால் அது எப்படி இருந்திருக்கும் சார் அப்படின்னு சொன்னார். இப்போ எனக்கு அதில் பெரிய சந்தோஷம் என்னென்னா, ரஹ்மான் ஒரு நடிகரும் அதே மாதிரி தான் ரொம்ப வருஷமாக ஒரு நல்ல ஒரு பிரேக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் இவங்கவுங்களுக்கு இது நடந்தே தீர்வும் கிடைச்சே தீர்வும்னு ஏதோ ஒரு பெரிய தத்துவம் ஒன்று இருக்குது. அந்த மாதிரி தான் அது அவருக்கு கிடைச்சது. எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம். எதுக்கு சொல்ல வரேன், அது மாதிரி சம்பளம் வந்து நிறைய கொடுக்கணுங்கிறது டெஃபினட்டாக நான் நிறையன்னு சொல்ல. இப்போ நீங்கள் சொல்கிற கம்பேரிசனில் நான் வந்து ரொம்ப குறைவாக தான் வாங்கிட்டுருக்கேன். எனக்கு நிறைய கொடுத்தா இந்த மாதிரி நிறைய படம் எடுப்பேன். இப்போ நீங்கள் கௌதம் மேனன் அவர்களோட துருவ நட்சத்திரம் அப்படிங்கிற படம் பண்ணுறதா இருந்தது, இப்போ மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, உங்களை அப்ரோச் பண்ணியிருக்காரா? விரைவில் நல்ல ஒரு தகவல் வரும். அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்களை அந்த டைரக்டர் வந்து ஒரு நாளைக்கு சொன்னார்னா நல்லாயிருக்கும். நான் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது பெரிய விஷயம். அந்த பொண்ணு ஒரு நாளைக்கு எஸ் அப்படின்னு சொன்னால் தானே விஷயம். இல்லாட்டி அது ஒன் சைடு காதல், ஒருதலை ராகம்னு ஆகிடுவானுங்க. அதனால் என்னைக்கா ஒரு நாளைக்கு அவர் சொல்லுவார். ஆன் தட் நோட், இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் நடிக்கணும், ப்ரொடியூஸ் பண்ணணும், இந்த மேலும் நல்ல ஒரு வித்தியாசமான படங்கள் கொடுக்கணும்னு சொல்லி. தேங்க்யூ.